எல்லாம் இல்லாத மனிதனே இல்லை, நான் நினைப்பதுதான் நடக்கும் அப்படிங்கிற அந்த தன்மை அப்படியே வெறும் தன்மை அப்படின்னு சொல்லலாம். சொடக்கு போடுற நேரத்தில் இந்த வாழ்க்கையானது மாறிவிடுகிறது. ஒரு நொடிதான் எல்லாமே மாறிவிடுகிறது. அந்த மாறக்கூடிய உலகத்திலே நீ மட்டும் நிலையாக இருப்பாய் என்றால் எப்படி? நீ மட்டும் நிலையாக இருக்க முடியுமானா இருக்க முடியும். இறைவனை உன் மனதிற்குள் ஆவாகனம் செய்து விட்டால் நிலையாக என்ற தன்மை உடலுக்கு கிடையாது. அந்த உள்ளத்திலே இறைவன் நிலையாக குடிகொண்டு விட்டார் என்றால் உனது ஆன்மாவானது பெரிய இடத்திற்கு உயர்த்தப்படுகின்றது. அதுதான் நிலைத்தன்மை, அதுதான் உண்மைத்தன்மை. அந்த ஆன்மாவானது இறைவனை உணர்கிறது, இறைவனுடன் இரண்டரை கலைக்கிறதுனா அதை விட அரும்பெரும் பாக்கியம் இந்த உலகத்திலே வேறுன்னு இருக்க முடியும். இந்த ஜீவனாக எடுத்த பிறப்பிற்கு அதுதான் உதாரணமாக இருக்கும், அதுதான் சுத்தமான ஒரு காரணமாக இருக்கும். அந்த காரணத்திற்காகத்தானே இங்கே வந்தோம்.